நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக டெலகிராமை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த டெலகிராமில் சமீபத்தில் ஒரு புது விஷயங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியை நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் நிருபரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்கும். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராமை பொறுத்த வரைக்கும் நிறைய புது விஷயங்களை நமக்கு கொடுப்பாங்க பயன்படுத்துறதுக்கு. அதே வேளையில் யூசர்ஸ்ட ஏதாவது திறமைகள் இருந்தால் அதையும் டெலகிராம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கஸ்டம் அனிமேட்டட் இமோஜி. ஸோ இந்த ஃபார்முலாவை இந்த டெலகிராமில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது வழியாக நீங்கள் ஓனாக இந்த அனிமேட்டட் இமோஜியை கிரியேட் பண்ணலாம், அதை டெலகிராமில் அப்லோட் பண்ணலாம். அதை ப்ரீமியம் யூசர்ஸும் கூட பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வசதிகளையும் இந்த அப்டேட் மூலியமாக அறிமுகப்படுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திறமை இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி அனிமேட்டட் இமோஜியை கிரியேட் பண்ணி டெலகிராம்ல அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது டெலகிராம்ல இமோஜியை பத்தி தான். இமோஜி நீங்க அனிமேட்டட் இமோஜியை நீங்க சென்ட் பண்ணி பழகிருப்பீங்க. அதைத்தான் டெலகிராம் நமக்கு கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி டெலகிராம் அந்த அனிமேட்டட் இமோஜில ஒரு ரகசியத்தை புதைச்சி வச்சிருக்காங்க. அதை நீங்க தான் தட்டி வெளியே கொண்டு வரணும். எப்படின்னா, நீங்க ஒரு இமோஜியை செலக்ட் பண்றீங்க, அந்த இமோஜியை சென்ட் பண்ணிடுறீங்க. சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இமோஜில பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் இன்டராக்டிவ் இமோஜி அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, நான் சொல்றதை விட நீங்க டெலகிராம் ஓப்பன் பண்ணி கீபோர்டை ஓப்பன் பண்ணி அந்த இமோஜியை சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க டேப் பண்ணி பாருங்களேன், செமையா இருக்கும். அடுத்தது டெலகிராமில் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு இல்லைங்க, ஐஃபோனுக்கு தாங்க ஒன்று ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இடையில. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஐஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்கும். தனித்தனி டேப்ல இந்த ஜிஃப் ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் இமோஜி கொடுக்க போறாங்களா. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜிஃப்க்குன்னு சொல்லிட்டு 1000க்கு மேற்பட்ட ஹை குவாலிட்டி ஜிஃப் வழங்க போறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அருமையான அப்டேட்டை விரைவில் உங்க ஐபோன்ல அனுபவிக்கலாம். சமீபத்தில் தான் இந்த டெலகிராமுக்கு ஒரு பிரீமியம் பேக்கை அறிமுகப்படுத்தினாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பிரீமியம் பேக்கில் நீங்க சம அமௌண்ட்டை நீங்க பே பண்ணீங்கன்னா நீங்க ஃப்ரீயா பயன்படுத்திருப்பீங்களா ரெகுலரா, அதை விட கொஞ்சம் கூடுதலா உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம் ஒழிஞ்சு புது விஷயங்களை அதுல இன்னும் ஆட் பண்ணல. இப்பதான் மெல்ல 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 அந்த பிரீமியம் பேக்கில் சொருகிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வரிசையில இந்த வாய்ஸ் அண்ட் வீடியோ மெசேஜஸ் இருக்குல்ல, அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க இந்த பிரீமியம் யூசர்ஸ். சோ நீங்க டெலகிராமோட பிரீமியம் யூசர்ஸா இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க விரைவில் அனுபவிக்கலாம். அது ஒரு அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. சரிங்களா, யாருக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும், யாருக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் இந்த பிரீமியம் பேக்ல இந்த வாய்ஸ் அண்ட் வீடியோ மெசேஜஸ். ஃபைனலி டெலகிராம்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். இது வரைக்கும் நான் இது மாதிரி ஒரு செட்டிங்கை நான் கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததும் இல்லை. அப்படி நீங்க இது வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதாவது டெலகிராம்ல டெலகிராம் பிரீமியம் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கா, நீங்க அதுல ஒரு மெம்பரா இருந்தீங்கன்னா அது வழியா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கூட வேலை பார்க்குற நண்பர்கள், இவங்களுக்கு நீங்க 3 மாசம் 6 மாசம் 12 மாசம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை கொடுக்கலாம். டெலகிராமோட பிரீமியமை ஒரு கிஃப்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெலகிராம் ஒரு புது அப்டேட் மூலியமா அறிமுகப்படுத்திருக்காங்க. தேவைன்னா இந்த சர்வீஸை கொடுத்து பாருங்களேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அன்லைக் பண்ணுங்க.